ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி தாங்க பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4க்கான ஹிஸ்ட்ரி வேர்ஸ் டு ஸ்டடி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றது சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி எப்படி படிக்கணுன்றது ஒரு புரிதல் வரும். சும்மா நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினா மட்டும் எப்படி நம்ம படிக்கிறதுன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. எந்தெந்த டாப்பிக்கு ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கொஷின் கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டாபிக் நீங்கள் ஃபஸ்ட்டில் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்லாம் இருக்கும். தென் 15 டார்கெட் கொடுத்துருக்கேன். அதற்கான வீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஃப்ரீயாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தென் தமிழ் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா பே பண்ணுற பேட்ச் மாதிரி தான் இருக்கும். அதுவும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த மாதம் எண்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது வேர் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துக்குமே இந்த டாபிக் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் குரூப் 2 படிக்கிற மாதிரி இருந்தால் 11th 12th என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். குரூப் 4க்கு நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். தென் சிந்து நாகரிகம் பார்த்திங்கன்னா 11th கவர் ஆகும். அந்த டாபிக் குரூப் 4க்கு நீங்கள் கவனம் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் பிடிஎஃப் எங்கே டவுன்லோட் பண்ணுன்றதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். இது எங்கெங்கே கவர் ஆகுனா 6th கவர் ஆகுது. அப்புறம் 11th கவர் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் 9th பார்த்திங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும். அடுத்து 11th பார்த்திங்கன்னா பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரையில் அதாவது மேலே கொடுத்துருக்குற 6th 9th 11th இதில் எல்லாமே சிந்து நாகரிகம் என்ன ஆகுது டாபிக்ஸ் கவர் ஆகுது. நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டாண்டர்டுமே குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கொஷின் அரைஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது. அதனால் மேலே கொடுத்துருக்குற 4மே படிக்கணும். 6th 9th 11th அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸ் புக். ஓகேங்களா? இது 4த்துலேயுமே சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து குப்தர்கள் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th 11th மட்டும்தான். இதில் குரூப் 4க்கு 11th படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இது நீங்கள் குப்தர்கள் அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் படிக்கணும். ஏன்னா கொஷின்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய 11th புக்கில் தான் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். கொஷின் அங்கேருந்தும் கேட்குறாங்க குரூப் 4க்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிந்து சமவெளி நாகரிகம் தென் குப்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் படிச்சுக்கணும். குப்தர்கள் அதுக்கப்புறமா 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? யூனிட் 3ல் 3rd டேர்மில் இருக்குது. 6th இருக்கிற குப்தர்களும் 11th இருக்கிற குப்தர்களும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் இதில் 7th டேர்மில் யூனிட் 4ல் இருக்குது. அடுத்து 11th யூனிட் 10ல் இருக்குது. இந்த 2 மட்டும் படித்தா போதும். டெல்லி சுல்தான்களுக்கு 7th டேர்ம் நல்லா படிங்க. 11th ஓரளவுக்கு படித்தா போதும். குப்தர்களும் சிந்து சமவெளி நாகரிகம் ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் 11th இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். டெல்லி சுல்தான்களுக்கு 7th இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 11th இருக்கிறது ஓரளவு நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றது இல்லை. 7th நீங்கள் நல்லா படித்தா போதும். அடுத்து முகலாயர்களுக்கு பாருங்கள். முகலாயருக்கும் 7th 11th ரெண்டுமே கவர் ஆகும். இதுக்கு போத் ரெண்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அடுத்து மராத்தியருக்கு பாருங்கள். 7th தென் 11th ரெண்டுமே கவர் ஆகும். எங்கே படிக்கணுன்றது நான் கொடுத்துருக்கேன். அதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது பற்றியே நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்தெந்த சிலபஸ் எங்கெங்கே கவர் ஆகுது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. மராத்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா 7th டேர்ம் 2ல் யூனிட் 3 லெசன் 3ல் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சின்னு இருக்கும். அதை பார்த்துக்கணும். 11th பார்த்திங்கன்னா யூனிட் 15 அதில் மராத்தியர்கள் டாபிக் இது ரெண்டுமே பார்த்துங்க. அடுத்து பாமினி மற்றும் விஜயநகர பேரரசு இதில் பார்த்திங்கன்னா
ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் இந்த 4 டாப்பிக்குமே வந்து மாற்றி மாற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த 4 டாப்பிக்குமே நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அடுத்து பாமனி மற்றும் விஜயநகர பேரரசி இந்த 5 டாபிக் ஓகேங்களா. இதுவும் சேர்த்து 5 டாபிக் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே ஆகணும் ஓகேங்களா. இது 11ல் மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சிடுங்க. பாமனி மற்றும் விஜயநகர அரசுகள் யூனிட் 12 இருக்குது. அடுத்து தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டில் வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் ஓகேங்களா. 6th டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம் இது. அப்புறம் 6th டேர்ம் 3ல் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து யூனிட் 8 and 9 கவர் ஆகும். அதனால் இதுவும் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுக்குங்க. அடுத்து தென்னிந்திய அரசுகள் 6th டேர்ம் 3ல் இருக்குது. அடுத்து 7th டேர்ம் 1ல் பார்த்திங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இது 7th டேர்ம் 1ல் இருக்குது. அடுத்து 10th சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக மத சீர்திருத்தங்கள்னு ஒரு டாபிக் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படித்தா போதும். 11th யூனிட் 11ல் பார்த்திங்கன்னா சோலாஸ் அண்ட் பாண்டியஸ் இருக்கும். இது வந்து தேவையில்லை. இது வந்து ஒரு குரூப் 2க்கு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். 11th யூனிட் 11ம் யூனிட் 13ம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 12th எத்திக்ஸ் இது 3மே வந்து குரூப் 2க்கு படிக்கிறவங்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த யூனிட்லாம் வந்து குரூப் 2க்கு படிக்கிறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா இது வேண்டாம் ஓகேங்களா. ஓரளவுக்கு வேண்டாம் இதெல்லாம் ஓகேங்களா. இது 10th சோசியல் வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுங்க. நான் சொன்ன முதல்ல அந்த 5 டாபிக் ஓகேங்களா என்னென்னு பாருங்கள். குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், பாமனி மற்றும் விஜயநகர பேரரசு இது நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாமல் நீங்கள் இந்த 5 டாப்பிக்கும் நீங்கள் படிக்கணும். இது அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படித்தா கூட போதும். மார்க் வரும், கொஷின்ஸ் வரும், அதில் வராமல் கூட போகலாம் ஓகேங்களா. ஆனால் குரூப் 2க்கு படிக்கிறவங்க இதில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணணும்னா கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்து பாருங்கள் 12th எத்திக்ஸில் கொடுத்துருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாடு சமயங்களும் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து பாருங்கள் பாமனி மற்றும் விஜயநகர பேரரசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தால் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தே ஆகணும். 11th தான் வந்து கவர் ஆகுது. ஆனாலும் அங்கேருந்து கொஷின் அரைஸ் ஆகிறதுனால நீங்கள் பாமனி மற்றும் விஜயநகர பேரரசு வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது ஓரளவுக்கு படித்தா போதும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 12th எத்திக்ஸும் 12th எத்திக்ஸ் அண்டு 11th யூனிட் 11ம் யூனிட் 13ம் வந்து நீங்கள் வேண்டாம். குரூப் 4க்கு படிக்கிறவங்க வேண்டாம் ஓகேங்களா. குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இருந்தால் அது நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் குரூப் 4க்கு படிக்கிறவங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன 5 டாப்பிக்குமே வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் கொஷின் வந்து வராமல் இருக்கவே இருக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லணும் 3 டாப்பிக்லாம். சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் இது 3மே வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு முகலாயர்கள், மராத்தியர்கள், அதுக்கப்புறம் பாமனி மற்றும் விஜயநகர பேரரசு. அது கீழே இருக்கிறதுலாம் நீங்கள் ஓரளவுக்கு படித்தா போதும். அவ்வளோதாங்க ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி. இதுக்கான PDF வந்து டெலகிராம் லிங்க்கில் நான் கொடுக்குறேன். டெலகிராஃப் சேனலில் கொடுக்குறேன். அங்கே நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கால் வந்துச்சு. தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற பேட்ச் மாதிரி இருக்கும். இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.